டெம்ப்ளேட்ஸ் எஜுகேஷன் வெப்சைட் தகுந்த மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில். இப்போ இதில் வந்து டெம்ப்ளேட்ஸு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த அந்த எஜுகேஷன் வெப்சைட் ஜென்ரலாக போடலாம். போட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த வெப்சைட்டையே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான் இது. ஓகே பாருங்க, இது இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே லிங்க் வந்து கொடுக்குற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் லிங்க் கொடுத்துட்டு இதில் இந்த பேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட் பேஜுக்கு வந்து கீழே இது வந்து பயோ அப்படின்னு கொடுத்துட்றேன். செகண்ட் பேஜு லிங்க்குன்னு கொடுத்துட்டு செகண்ட் பேஜுக்கு உண்டானது போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கொடுத்துட்டு தேர்டு ப்ராட்காஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பாட்காஸ்ட், ஃபோர்த்து லிங்க்கு, இது ஃபைனல், இது வந்து பிளாக் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே கொடுத்தோன்னே மேலே பாருங்கள் வெப்சைட் கொடுத்த வந்தோன்னே பப்ளிஷ் டு வெப்சைட்னு வந்துச்சு. இந்த பப்ளிஷ் கொடுத்த உடனே உங்களுக்கு வெப்சைட் யூஆர்எல் வேணுமா, பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா என்னன்னு கேட்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து while you publish your website you have a lot of design while you publish. Okay, with navigation, free domain, use my existing domain. Free domain தான் நமக்கு வேணும். இல்லை கண்டினியூ. நம்ம வெப்சைட் ஐடி இதுதான், fgacademy.mycanvas, இதுதான் வெப்சைட் ஐடி. இப்போ நான் பப்ளிஷ் கொடுத்தோடனே வெப்சைட் டெஸ்கிரிப்ஷன், சாம்பிள் வெப்சைட் டன், வெப்சைட் டன் யூசிங் கேன்வா. ஓகே, இப்போ இதுதான் லிங்க். இல்லை பப்ளிஷ் கொடுத்தாங்க. நம்ம டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி இல்லை வேர்ட் ப்ரெஸ் போயிட்டு அதில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஒவ்வொரு ஆப்ஷன் அதில் உள்ள இருக்கணும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பாருங்கள், வெப்சைட்டே பப்ளிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் போனீங்கன்னா இந்த வெப்சைட்டே ரெடியாக இருக்கும். இதுதான் அந்த வெப்சைட். அந்த போர்ட்ஃபோலியோ, வச்சுங்களா? சூப்பராக வெப்சைட் பண்ணிட்டோம். லிங்க் ஜென்ரேட் ஆகலை, நான் லிங்க் கொடுத்துக்கலாம். இங்கே அப்பு டவுனு இந்த டொமைன்னா அங்கே கேட்குது இல்லை, ஓன் டொமைனா என்னன்னு கேட்குது. இல்லை டொமைன் ஓன் டொமைன் கொடுத்தீங்கன்னா அந்த ஓன் டொமைன் யூஆர்எல் எல்லாமே கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஓன் டொமைன் நம்ம டொமைனுக்குள்ளார போய் சேவ் ஆகிடும். இப்போ கோடாடியில் இல்லை அது நான் சொல்கிற பிக்ராஃப்ட், ஹோஸ்ட் கேட்டார், அந்த மாதிரி வெப்சைட் சர்வரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஹோஸ்டிங் வாங்கிக்கணும். வாங்கிட்டு நீங்கள் இதிலேருந்து அப்படியே டைரெக்டாக அதில் லிங்க் வந்துடும். இது வந்து காப்பி பண்ணவோ இது பண்ணவோ அலோவ் பண்ணாது. பண்ணியிருந்தால் ஜஸ்ட் HTML-ஆக டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேறு எதுக்கு போட்டுடலாம். இப்போ ரெஸ்பான்சிவாக இருக்கும், இதுதான் இதில் ஸ்பெஷலே. நீங்கள் ரீசைஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்சிவாக இருக்கும். தெரியுதுங்களா? ரெஸ்பான்சிவ் தெரியுது இல்லைங்களா? இதுதான் ரெஸ்பான்சிவ். இதெல்லாம் அதுக்காக நம்ம வேர்ட் ப்ரெஸ் போயிட்டு இல்லை பூட் ஸ்ட்ராப் போயிட்டு ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற வேலை கேன்வாவில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அட்வான்ஸாக அந்த மேலே டேப்பில் வந்து நியூ ஃபீச்சர்ஸ் நியூ இதெல்லாம் கேன்வா வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கு. பெரிய டீமாக இருக்காங்க, பெரிய நெட்வொர்க். சைனீஸ் தான் நினைக்கிறாங்க.
சைனீஸ் பீப்புள் தான் நிறைய பேர் அதில் வராங்க ஆடில் இதுலலாம். ஓகே.